ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகிய ஜுஹாரா புஹாரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அரசியலுக்கு நீங்கள் எப்படி வருகின்றீர்கள் தொடர்பாகவும், அரசியல் மூலமாக நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டி எதிர்பார்த்தீர்கள் போன்ற பல விடயங்களை பேசினோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம், கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் நடக்கின்றது. வரவு செலவு திட்டத்திலே முதலாவது வரவு செலவு திட்டத்திலே கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தோல்வி அடைகிறது முதலாவது. அதற்கு பிறகு இரண்டாவது தடவை 14 நாட்களுக்குள் மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அதை கொண்டு வருகின்றார்கள், சமர்ப்பிக்கின்றார்கள். ஆனால் அதிலே வெற்றி பெறுகிறது. வெளியிலே கதை வருகின்றது, நீங்களும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தீர்கள் என்று. காலையில் ஆதரவாக வாக்களிக்கின்றீர்கள், பின்னேரம் மாலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஜுஹாரா புஹாரி கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படுகிறார். அது இடைக்கால டெம்பரரி. ஆமாம், டெம்பரரி. அதாவது இடைநீக்கம் செய்யப்படுகின்றார், நீக்கம் அல்ல, இடைநீக்கம் செய்யப்படுகின்றார் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. உண்மையிலே நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன் இப்படி முடிவு எடுத்திருப்பார்கள்? சரி, அது கட்சி ரீதியாக இந்த முடிவை எடுத்தார்கள் என்று வைத்துக்கொள்வோமே. உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது? ஆனால் நான் இன்னொரு விடயத்தையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு இதே இடத்தில் அமர்ந்திருந்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் பலர் வந்திருக்கின்றார்கள். அதிலே அந்த தேசிய மக்கள் சக்தி சமர்ப்பித்த கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த ஒருவரும் வந்திருந்தார். பேரையும் சொல்லலாம், பல புஷ்பநாதன். அவர் ஆதரவாக வாக்களித்தார். சுயேட்சையாக லாந்தர் சின்னத்திலே போட்டியிட்டு கேடி குருசாமியும் வரும் வெற்றி பெற்று அவரே குறிப்பிட்டார், இந்த வரவு செலவு திட்டம் மிகவும் நல்ல ஒரு வரவு செலவு திட்டம், மக்களுக்கான ஒரு வரவு செலவு திட்டம். ஆகவே நாங்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தோம். அப்போதும் நான் கேட்டேன், அதற்கு நீங்கள் தேசிய மக்கள் சக்தியிலேயே இருந்த வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றுக்கலாம் தானே, ஏன் நீங்கள் லாந்தர் சின்னத்தில் போட்டியிட்டு தமிழ் மக்களது வாக்குகளை பெற்று அங்கே போய் அதற்கு அவர் சொன்னார், இந்த தமிழ் மக்களுக்காகவும் தானே அவர்கள் சேவை செய்ய போகின்றார்கள். நீங்கள் எந்த ஒரு தைரியத்திலே வாக்களித்தீர்கள்? அதாவது உங்கள் மனதிலே இந்த வரவு செலவு திட்டம் எப்படி பார்க்கின்றீர்கள்? நல்ல கேள்வி. அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து என்பிபி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த வரவு செலவு திட்டத்தை அவங்க செய்யலை. எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு அவங்க ஒவ்வொன்றாக இந்த மாதிரி அப்போ அவங்களும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எதிர்கட்சியோட ப்ராஜெக்ட்ஸையும் அவங்க எடுத்து எதையுமே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண இல்லை. சரியா, ஒரு ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணலை. ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்க கொண்டு வந்து எல்லா ப்ராஜெக்டையும் அவங்க ஆதரிச்சாங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இது வந்து நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க இப்படிலாம் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்களாவே தயாரித்து சமர்ப்பிப்பாங்க, முடிஞ்சா வாக்களி இல்லாட்டி போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அப்படி தான் செஞ்சு கேட்டிருக்காங்க, ஆலோசனை கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இப்போ நாங்களும் தான் அந்த இடத்துல இருந்தோம், எல்லாருமே இருந்தோம். அப்போ ஒவ்வொரு இதாக 23 கமிட்டிஸ் இருக்குது. சரியா, கொழுமானத்தில் 23 கமிட்டிஸ் இருக்குது. அந்த 23 கமிட்டிஸ்லேயும் இருக்கக்கூடிய தேவைகளை ப்ரொஜெக்டுகளை இவங்க எல்லாம் கொண்டு வந்த சீரு. அப்போ 2 தரப்பும் உடன்பட்டு பட்ஜெட்டை செஞ்சாச்சு. இப்போ செஞ்ச பட்ஜெட்டை கொண்டு வந்து இப்போ அதை பாஸ் பண்ணணுமே. அப்போ இதை கொண்டு வந்து அவங்க சமர்ப்பிக்கிறாங்க சபையில். சமர்ப்பிக்கல தான் இது வந்து அந்த இவங்க பெதியும் கேட்குறாங்க. சரியா, பெதியும் கேட்டால் என்ன ஆகும், நாங்கள் ஓட் பண்ணணும். இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு திரைக்கு பின்னால் சேர்ந்து செஞ்சுட்டு திரைக்கு முன்னால் வந்து நான் இதை எதிர்க்கிறேன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம்? அதாவது அது எல்லாத்தையும் விட உங்களோட மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அதைத்தான் எங்களோட மேயரும் சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு தோத்த நேரம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தோக்கடிச்சது இந்த பட்ஜெட்டை இல்லை, உங்களோட மனசாட்சி. நிச்சயமாக அவங்க சொன்னதில் 1000 மடங்கு உண்மை இருக்குது. ஏன்னு சொன்னால் இது நாங்கள் சேர்ந்து செஞ்ச உண்டா, ஏன்னா அவங்க தனியாக செஞ்சது இவங்க தோக்கடிச்சிருந்த நியாயம்னு சொல்லி நீங்களே சரி கண்டு உங்களோட ப்ரொஜெக்டை அதில் அவங்க உள்வாங்கி அவங்க 100 ரூபா போட்டால் நீங்கள் 400 ரூபா போட்டீங்க. அதே மாதிரி ஓகே பண்ணி முன்னுக்கு கொண்டு வந்து நீங்கள் சமர்ப்பித்த பிறகு அதை வாக்கெடுப்பில் நீங்கள் தோக்கடிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசாட்சி எங்க? நிச்சயமாக அவங்க கேட்டாங்க. அதை அந்த மேயர் மேடம் அந்த நேரமே அவங்க கேட்டாங்க, எங்களோட சபாவில் பார்த்து சொன்னாங்க, இன்றைக்கு நீங்கள் போய்ட்டு தூங்கவோ உங்களோட மனசாட்சி தட்டிக்கே இல்லை. அது என்னையும் பாதிச்சது. என்ன சொன்னால் அது அவங்க சொன்னது உண்மை. அப்போ நான் இதை கேட்கக்கூடாது, ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்ல விருப்பப்பட மாட்டீங்க. முதலாவது பட்ஜெட்டில் நீங்கள் யார்? இதே நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை முதலாவது பட்ஜெட்டில் வந்து நான் ஆதரவாக வாக்களிக்கிறேன். ஏன்னு சொன்னால் எதிர்த்தம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் அந்த மேயர் போட்டி வந்துருச்சு, யார் மேயர். இப்போ அந்த டைமில் எங்களோட எதிர்கட்சிக்கு 60 பேர் இருந்ததாக நான் சொல்லலை, எதிர்கட்சி சொன்னாங்க. சரியா,
60 பேர் அவங்களோட கைக்குள்ளே இருக்குது. 60 பேரை லிஸ்ட்டும் எடுத்திருந்தாங்க, சைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 60 பேரும் நீங்களும் சைன் பண்ணி? நானும் சைன் பண்ணியிருக்கிறேன். சைன் பண்ணி நாங்கள் அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் கூட அவங்களோட ஆர்கியூ பண்ண எங்கள்கிட்ட 60 பேர் இருக்கிறாங்க மேடம்ட்டு சொல்கிறேன். சரி. ஆனால் அதெல்லாம் கேட்காம தான் ரகசிய வாக்கெடுப்புக்கு போனாங்க. அப்படின்னு நீங்கள் பாருங்கள், ரகசிய வாக்கெடுப்புக்கு போன டைமில் அவங்க வெல்றாங்க. சரியா? அப்படின்னு சொன்னால் எங்களோட எதிர்கட்சிக்கு வந்து பலம் இல்லை. இதே இந்த தடவையும் ஒரு ரகசிய வாக்கெடுப்பு இருந்தால் நிச்சயமாக என்பிபி வெண்டிருப்பாங்க. அதாவது முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வெண்டிருப்பாங்க. ஆனால் அது ஓப்பன் ஓட் போனனால அந்த பயந்து யார் யாருக்கு என்ன போடுறாங்கன்னு தெரிய வந்து ரகசிய ஓட் கொடுத்தவங்களும் இந்த ஓப்பன் ஓட்டுன்னு வந்து சேர்த்து பின் வாங்கினாங்க. இதுதான் நடந்தது. இல்லைன்னா மன்னிக்கவும், எதிர்கட்சியின் அமைப்பாளராக மன்சீல் இருக்கிறாரா? அவர் என்ன ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார்? அவருக்கு வந்து ஒரு எதிர்கட்சிகளின் சங்விதாயகண்டு அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது யார் அவர் தெரிவு செய்தது? அதையும் நீங்கள் எல்லாம் சேர்ந்த தெரிவு செய்தீங்க? இல்லை, அது நாங்கள் தெரிவு செய்யல. அது அவங்களுக்குள்ளாலேயே பேசி அவர் சீனியர்ன்றதுனால அவருக்கு அந்த இது அதுக்கும் நிறைய இஷ்யூஸ் வந்தது. உள்ளுக்குள்ளவங்க கொஞ்சம் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, அப்படி என்றால் இப்போ எதிர்கட்சி தலைவர் யார்? அங்கத்தான் எங்களுக்கும் கொலைப்படிக்குது. அந்த எதிர்கட்சி தலைவர் ரீசாவா ரோய் போகாவத்தியான்றது எங்களோட சபைக்குள்ளே எங்களோட எதிர்கட்சிக்கிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏன்னாண்டா ஆக்டிங்காக இருக்கிறாங்க ரீசா. இந்த நேமிங்கில் அவங்க பேர் தாங்கி அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இந்த பின்புலத்தில் எங்களோட ரோய் போகாவத்தை நிற்கிறாங்கன்றது தான் உண்மை. இனி அந்த பிரச்சனையும் அங்கே போகிற கட்டத்தில் இப்போ எங்களோட எதிர்கட்சிக்கு இதெல்லாம் ஒரு குழப்பம் கொண்டு இருக்குது. அவங்களோட எல்லாரும் கூட்டணி சேர்ந்தாலும் இங்கே யார் இதை வழி நடத்துறது? எதிர்கட்சி தலைவராக யாருக்கு கீழே நாங்கள் செயல்படுறது? இங்கே வந்து ரீசா சொல்கிறது கேட்குறதா, ரோய் சொல்கிறது கேட்குறதா, இல்லாட்டி மன்சீர் சொல்கிறது கேட்குறதா, அப்படின்ட்டு ஒரு குழப்பம் அங்கே வந்தது. இது எல்லாத்துலயும் ஆரம்பத்துல இருந்தே மேயர் தெருவில் இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்போ அந்த டைம்ல ரீசாவை ஆதரிக்காத கூட்டம் ஒன்றும் அந்த எதிர்கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. அவருக்கு இந்த மேயர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சாரார் அதுக்குள்ளேயே அவருக்கு சதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சதியிட வெளிப்பாடு தான் அவங்க அன்றைக்கு தோத்தது. சரி. ஆனால் இப்போ முதலாவது வரவு செலவு திட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி தோல்வி அடைந்தவுடன் வந்த கதை என்னன்னு கேட்டால் நல்ல நேர்மையாக இதை நடத்தியிருக்கிறாங்கன்ட்டு வந்தது. இரண்டாவது வரவு செலவு திட்டத்திலே சமர்ப்பித்த போது என்பிபி ஆளும் தரப்பு வெற்றி பெற்றவுடன் என்ன சொன்னாங்கன்னா, காசு கொடுத்து ஆக்கள் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கும் ஒரு அமௌண்ட் எல்லாம் சொன்னாங்க. 10C என்றாங்க. 10C வாங்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொழும்பு மாநகர சபை சொத்தே 10C இருக்காது. அப்போ எப்படி? அப்போ உண்மையா அதெல்லாம்? அதுதான் இப்போ உங்களுக்கு கேள்வியிலே வந்துருச்சு பதில். அந்த அளவுக்கு நகர சபாவிலே இல்லை பணம் கொடுக்கறதுக்கு. உண்மை நீங்கள் சொன்னது. இப்போ நாங்கள் அவங்களுக்கு சார்பாக வாக்களிக்கக்குள்ள என்னைய வந்து ஒரு அயன் லேடின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க எல்லாரும். சரியா? நான் பயணிக்கக்குள்ள என்ன அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இந்த இது வாக்க நான் கொடுத்த மறுக்கணமே என்ன வந்து டீல் லேடின்னு சொன்னாங்க. சரியா? டீல் லேடி சமூக வலைத்தளங்கள் என்ன ஒரு டீல் லேடி. இன்றைக்கு வரைக்கும் அவங்க எனக்கு அந்த குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டே வராங்க. இல்லை, நான் அன்றும் இன்றும் உண்டே தான் சொல்லுவேன். நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு இதுதான் நான் செய்த மக்களுக்காக. என்று சொன்னால் கட்சிக்காக மக்கள் இல்லைன்றது என்ன, இது மக்களுக்காகத்தான் கட்சி செயல்படணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தலைமைத்துவமாக இருந்தாலும் நாங்கள் மக்களுக்காகத்தான் என்ன தலைமைத்துவம் இருக்கணும். எனக்காக மக்கள் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்படி டீல் லேடின்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் சார்பாக அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்த ஒரு பெண்மணி என்று உங்களை வாழ்த்திய கூட்டமும் இருக்கின்றார். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் முடிவெடுத்தீர்கள். முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு உறுப்பினராக இருந்த போதிலும் முஸ்லீம் காங்கிரஸ் கொழும்பு மாநகர சபையிலே எதிர்கட்சியிலே அமர்ந்திருந்தாலும் கூட அந்த வரவு செலவு திட்டத்திலே சரியான விடயங்கள் இருந்ததால், மக்களுக்கான சார்பான விடயங்கள் இருந்ததால் நீங்கள் சரியாக வாக்களித்ததாக சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்தேன். இப்போ இன்னும் எனக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த கேள்வி ஒன்று இருக்குது. சில நேரங்களில் இந்த வாக்களிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவு உங்களுடைய மனசாட்சிக்காக எடுத்தீர்கள். எப்படியுமே இது ஒரு நல்ல ஒரு வரவு செலவு திட்டம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு நல்ல ஒரு வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதற்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஏன் எதிர்க்கிறது? ஏன்னால் அதில் நன்மையடைய போவது முஸ்லீம் மக்களும் தான்.
கொழும்பு மாவட்டத்திலே கொழும்பு மாநகர சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட அதிகமாக இருப்பவர்கள் எங்களுடைய சகோதர முஸ்லீம் மக்கள். அப்போ அதையும் கொழும்பு முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்க்கிறது. இதுதான் என்னுடைய கேள்வி. உண்மையிலே முஸ்லீம் காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான், சரியா? அப்படித்தான் அது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியே வரக்குள்ள மக்களுக்காகத்தான் அதில் ப்ரையாரிட்டி இருக்கணும். உண்மையிலே எனக்கும் இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குதுன்னு சொன்னால், மக்களுக்காக வேண்டி அவங்க ஏற்படுத்தின ஒரு கட்சி இது. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம் காங்கிரஸ் உருவாகுனது வந்து முஸ்லீம்களுக்காகத்தான். முஸ்லீம்கள் மக்களினுடைய நல்வாழ்வுக்காகவும் அவங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்வதுக்கும் தான் மர்ஹூம் அஷ்ரஃப் அவங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்ச கட்சி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ள வாழ்றதே முஸ்லீம்கள் தான். அதனால தான் உங்களுக்கு தெரியுமா, இந்த மேயர் என்று வரக்குள்ள நிறைய முஸ்லீம் வேட்பாளரை தான் நாங்கள் நிலைநிறுத்தினோம். முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மேயர்கள் தான் அதிகமாக கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சி செய்திருக்காரு. அப்போ முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூட தமிழர்களையும் சேர்த்துக்கணும். ஏன்னா தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம் தமிழர்களை இணைத்து கொண்டு தான் எந்த நேரம் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எல்லாரும் ஒரு முஸ்லீம் ஒரு உறுப்பினரை தான் ஒரு மேயர் கேண்டிடேட்டாக அவங்க நிலைநிறுத்தினாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கொழும்புல வந்து நிறைய முஸ்லீம்கள் இந்த கொழும்பு இந்த 1-15 வரையில் அந்த மாநகர சபை எல்லைக்குள்ள வாழ்றது தமிழ் பேசும் ஆட்கள். ஆகவே அவங்களுக்காக வேண்டியே தான் முஸ்லீம் உறுப்பினர் ஒருத்தரை நிலைநிறுத்துறது நிறைய பேர் பாடுபட்டு அவர்களும் கொழும்பு மாநகர சபை மகன் நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1-2 தான் அந்நிய இந்த பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க. அது போக எல்லாமே முஸ்லீம்கள் தான் அதுல ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு ஆட்சி ஏன் செய்தார்கள்னு சொன்னால், இப்போ முஸ்லீம்களுக்கு ப்ரையாரிட்டி ஒன்று கொடுக்கணும், முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் தான் இதில் நிறைய வாழ்கிறாங்கன்ற ஒரு காரணங்கள் அதில் வந்திருக்கக்கூடும். அதனால தான் அவங்க இன்றைக்கு ரீசர்ஸ் இருக்க கூட கொண்டு வரத்துக்கு காரணம் அது தான். உங்களுக்கு அவருக்கு முதல்ல நாங்கள் முஜிபுர் ரஹ்மான் சாரை போட்டோம். அதுக்கு பிறகு சஜ்ஜபேல கேண்டிடேட்டாக இருந்தது வந்து எங்களோட டாக்டர் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க ஏலாண்டு சொல்லி. அப்போ அவரையும் கொண்டு வந்தாங்க. அவர் ஷாவுல் ஹமீதுடைய மகன் பேரன். அப்போ அவரையும் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து நிலைநிறுத்தினாங்க. அப்படின்னு சொல்லக்கூட நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் ஏன் கேள்வி மீது தான், மக்கள் நலத்தை தானே நீங்கள் விரும்பினீங்க, மக்கள் நலம் தானே. இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் உட்கார வச்சதே வந்து முஸ்லீம்களுடைய உரிமைகளை நீங்கள் வென்று தரணும், முஸ்லீம்கள தேவைகளை நீங்கள் வென்று கொடுக்கணும். அது உங்கள்கிட்ட நடக்கலன்னு சொன்னால் அப்போ எதுக்கு நாங்கள் கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம்? நிச்சயமாக சரியான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நாங்கள் தொடர்ச்சியாக எமது அடுத்த பகுதியிலும் கூட இன்றைய விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் ஜொஹரா புஹாரியிடம் கேட்கலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர நிகழ்வு.